இருக்கிறாங்க. முதல்ல வீடியோவில் அந்த சாட்சியை நம்ம பார்க்கலாம். என் பேர் அருள்ராஜ். சென்னையில் ஐயப்பக்கத்தில் வசிக்கிறோம். எனக்கு மேரேஜ் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 22 வருஷம் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். டெய்லி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். எப்படின்னா காலையில் ஆரம்பித்தேன்னா குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு 2 பாக்கெட்டு 3 பாக்கெட்டு சிகரெட்டில் ஏற்றி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். முடிஞ்ச உடனே போய் எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்து அதை வாங்கி திருப்பி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். வேலைக்கு போகாமல் இதே வேலையாக இருப்பேன். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 தடவை 30லேருந்து 40 தடவைகளை குடிப்பேன். குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். வேலையே தான். என்னை அறியாமல் முடியாமல் தூக்கம் வந்தால் தான் அப்படி எங்கே இருக்கணும் அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவேன். தூங்குற நேரம் தவிர்த்து மீதி நேரம் ஃபுல்லாக போதையிலே தான் இருப்பேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல போதையை அடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் தம்பி இது செய்யாதன்னா அவர் அடிக்கணும்னு தோணும். நீ யாரா என்ன கேட்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு வெறி மாதிரி இருக்கும். கஞ்சா அடிக்கலான்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ என்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னது ஒன்றுமே மைண்டில் ஏறாது. கஞ்சா கிடைக்காத நேரத்தில் ஒருத்தர் கஞ்சா வச்சுருக்கேன் நான் உனக்கு தர்றேன் நீ இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொன்னார்னா அதை செஞ்சுட்டு அந்த கொஞ்சோல கஞ்சாக்காக அந்த வேலையை அவர் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அந்த கஞ்சாவை வாங்கி குடிப்பேன். குளிக்கவே மாட்டேன். ஒரு கிழிஞ்ச அழுக்கு சட்டையை போட்டுட்டு இதே சென்னையில் டி நகர் அந்த ஏரியாவிலலாம் சுற்றிட்டு கிடப்பேன். சுற்றிட்டு அங்கேயே எங்கே இடம் கிடக்கோ அங்கேயே படுத்துருவேன். என்ன அறியாமல் தூக்கம் வந்துடும். கிறுக்கன் எப்படி சுற்றுவோம் அந்த மாதிரி தான் இருந்தேன். கிறுக்கனாகவே தான் இருந்தேன் கொஞ்ச நாள். ஏதாவது வேலை செஞ்சாலுமே அந்த காசு கஞ்சா வாங்குறதுக்காக தான் வேலை செய்ய போவேன். கஞ்சா சிகரெட்டு இதுக்கு தான் காசு இருக்கும்போது சாப்பிட்ற காசு இருக்காது. யாராவது பார்த்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பிடுவேன். கஞ்சா குடிச்சிட்டு ஊரில் நிறைய பிரச்சனையாக தான் இருக்கும். எங்கள் அம்மா நிம்மதியாக இருந்த நாளே இல்லை. திடீர்னு பார்த்தா வீடு பூட்டியிருக்கும். அந்த வீட்டில் மேலே ஏறி உட்காந்து கஞ்சா குடிச்சிட்டு இருப்பேன். நைட்டு ஃபுல்லாக அந்த வீட்டில் படுத்திருப்பேன். ஆனால் அவங்க வீடு உள்ளுக்குள்ளே தூங்குவாங்க. நான் மாடியில் உட்காந்து படுத்து கஞ்சா குடிச்சிட்டு இருப்பேன். நான் போகணுன்னு நினைக்க மாட்டேன். ஆனால் நான் பார்த்தா அங்கே இருப்பேன். அந்த போதை அப்படி என்னை கொண்டு போயிடும். கல்யாணம் முடிச்சக்கப்புறமும் கஞ்சா குடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பழக்கத்துக்கு அடிமையாக தான் இருந்தேன். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. கஞ்சா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரோட்டில் படுக்கிறது இப்படி ரோட்டில் ஓடி திரிகிறது இந்த பழக்கம் இல்லை. வேலைக்கு போவேன். ஆனால் அந்த இதில் அடிமையாக தான் இருந்தேன். இப்படி கஞ்சா குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என் பொண்ணுக்கு மூத்த பொண்ணுக்கு 1 வயசில் அலர்ஜி மாதிரி வந்தது. பொண்ணுக்கு இந்த அலர்ஜி பெரிய தக்காளி பழம் சைஸில் கொப்பளமாக வந்துடும் உடம்பு ஃபுல்லாக. அதுலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவள் அழுதுகிட்டே இருக்கிறது பார்க்கும்பொழுது எனக்கு விடுதலை வேணும். நானும் இப்படி பழக்கத்தில் இருக்கேன். பிள்ளையும் இப்படி கஷ்டப்படுறதுனால இப்படி விடுதலை பழக்கம் வேணுங்கிறதுனால ஊருக்கு போயிருந்தேன். அப்போ 2022 விடுதலை முகாம் நடந்தது. அப்போ சரி எல்லாம் சொன்னாங்க இந்த சாப்பை கட்டு நீங்கிறோம் போப்பா அப்படின்னு சொன்னதுனால நான் 4 மணிக்கு வந்திருந்தேன். அப்போ வந்திருக்கும் பொழுது அங்கே அன்னை மகன் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் முன்னோர்கள் செஞ்ச சாபத்தினால தான் இது இருக்கும், சாபம் இது அப்படின்னு சொன்னதுனால அப்போ நானும் அறிக்கையிட்டேன். என்னோடய பாவங்கள், நான் செஞ்ச பாவங்கள், முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள்லாம் சொல்லி அறிக்கையிடும்போது அண்ணனும் அந்த பாவங்களுக்காக அழுது ஜெபம்னாங்க. நானும் கண்ணீரோடு அழுது ஏசப்பாட்ட கெஞ்சினேன். ஏசப்பா இந்த ஒரு தடவை எனக்கு மன்னிப்பு கொடுங்கப்பா, என் பிள்ளை தாங்க முடியலப்பா, பார்க்க முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குப்பா அப்படின்னு பிள்ளைக்காக தான் நான் மன்றாடினேன். என்னுடைய பாவங்கள்லாம் அறிக்கையிட்டேன். ஆனால் ஏசப்பா நான் செய்த பாவங்கள்லாம் மன்னிங்க, நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன்ப்பா என்ன மன்னிங்க ரொம்ப கெஞ்சினேன். நான் 3 நாள் முகாமுங்கும்போது ஃப்ரீயாக இருந்தது எனக்கு ஒப்பு கொடுக்குறதுக்கு. அன்று அவங்க சொல்ல நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். அழுது ஆண்டர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தேன். நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் நல்லா எழும்பும் பொழுது அந்த சிந்தையே இல்லை. சிந்தையே வரல. இப்படி கஞ்சா குடிக்கணும் வாங்கணும் அப்படி அந்த எண்ணமே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஒரு சில நாள் கூட பீடி சிகரெட்டு குடிப்பேன். அந்த பீடி சிகரெட்டு கூட இன்னும் வரல. சாயங்காலம் வரைக்கும் எனக்கு எந்த சிந்தனையிலே வரல, எந்த பழக்கமுமே வரல, நானும் போகல. அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது 22 வருஷமாக விடணும்னு நினச்சோம் நம்ம, அது முடியல. இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிக்காமல் இருந்திருக்குமே. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 சிகரெட்டாக குடிச்சிருவேன். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த எண்ணமே இல்லை. இருதயத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன நீங்கள் நேசித்தனால என்னப்போ எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப கண்ணீர் விட்டேன்.
ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு அந்த கஞ்சா குடிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. அந்த சிந்தையே வர்றதில்ல. அப்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது என் மகளுக்கு வந்து அந்த அந்த அலர்ஜியெல்லாம் அப்படி எப்படி கொப்பளமாக வந்து அப்படியே அமுங்கிருச்சு. அப்படியே வந்து நல்ல சுகமாயிருச்சு அவளுக்கு. அவளுக்காக தான் நான் மீட்டிங்கே போனேன். ஆண்டு அவளுக்கும் விடுதலை கொடுத்தாரு, அங்கே வந்து எனக்கும் ஆண்டு விடுதலை கொடுத்தாரு. இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எந்த கஞ்சா பழக்கமும் இல்லை, பீடி சிகரெட்டு எந்த பழக்கமும் இல்லை. இப்போ சொந்தக்காரங்களே என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கா. ஆனால் ஆச்சரியமாக கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். காலையில் 2:45க்கெலாம் ஆண்டு எழுப்பிடுறாரு. ஒரு காலத்தில் ஒரு நேரம் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி ஒரு சொந்தமாக ஒரு கார் வச்சு வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 22 வருஷமாக கஞ்சா பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.